இன்றைய தியானம் ஆத்ம போதம். பராபரமே, எனது பேரியல்பை உணர்வதே உனக்கு உகந்த வழிபாடு ஆகிறது. ராம காரியத்துக்காக கடல் கடந்து இலங்கைக்குச் செல்ல இயலாத அனுமான் பட்டினி கிடந்து சாகத் தீர்மானித்தான். அப்பொழுது அவனுடைய நிஜஸ்வரூபம் அவனுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டது. ஆத்மபோதம் தலை எடுத்தது. பேருணர்ச்சி வடிவெடுத்தவன் ஆனான். அவ்வுணர்ச்சி விஸ்வரூபமாக மாறியது. எக்காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியும் என்று அவன் உறுதி கட்டினான். அப்படியே செய்து முடித்தான். அந்த ஆத்மபோதம் நம் அனைவருக்கும் சொந்தம். ஆவிக்குள் ஆவி எனும் அற்புதனார் சிற்சுகம் தான் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிளியே.